குருசுமலை பார்க்க தான் வந்திருக்கோம். நாங்கள் அப்படி குருசுமலை மேலே டாப்பில் ரீச் ஆயாச்சு. ஸோ கைஸ் இங்கே மேலே வந்தாச்சு. என்னன்னா கீழே இருந்து வரும்போது இன்ட்ரெஸ்டாக வந்தவங்க மேலே வந்து அவங்க நிலைமை எப்படின்னு பாருங்க. இது வந்து எல்லாமே டெட் பாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குருசுமலை பார்க்க தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம குருசுமலைக்கு முதல்ல லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கரெக்டாக இது வந்து 68வது குருசுமலை. இந்த குருசுமலைக்கு வந்து கரெக்டாக வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணது மார்ச் 30 ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நாங்கள் இந்த ஆனப்பாறை பக்கத்துல இருந்து தான் அவங்க ஒரு பவனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்க இருந்து நாங்கள் இந்த பவனி பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா மலையில மேலே போக போறோம். நாங்கள் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆராட்டூலி ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் சைட்ல போனோம். ஒரு ஹெச்பி பெட்ரோல் பம்ப் இருக்கும். அந்த பெட்ரோல் பம்ப்ல லெஃப்ட் சைட்ல போனோம்னா நமக்கு ஸ்ட்ரைட்டா குருசுமலை ரோடு தான். அதுக்கு தான் நாங்க இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கோம். பவனி எங்க பின்னாடி வந்துருக்கு. நாங்க இப்ப அந்த பவனிக்கு முன்னாடி வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த இருக்க மாதிரி தான் குருசுமலை. இன்னும் இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் குருசுமலைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவனி வந்து ஆனப்பாறை பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த சங்கமவேலி பக்கத்துல வந்து முடியும். இப்போ வந்து பவனி வந்துட்டு இருக்கு. நாங்க இப்போ முன்னாடியே போய் அங்க வெயிட் பண்ண போறோம். மேல போற அந்த ரோடு வழியா போகும்போது ஒரு சூப்பரான வியூ இருக்கு. அந்த குருசுமலை ஃபுல்லாவே தெரியுது. இந்த வியூ எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அந்த நீங்க ஈவினிங் டைம்ல வந்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியால இந்த டைம் தான் இவ்வளவு கூட்டமே இல்லாம இருக்குது. ஆனா ஈவினிங் டைம் ஆச்சுன்னா இந்த ஏரியாவில எல்லாம் நல்ல கூட்டமா இருக்கும்னு சொல்லியாங்க. இந்த என்ட்ரன்ஸை பார்க்க பயங்கரமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப என்ட்ரன்ஸ் ரீச் ஆயிட்டோம். இப்ப அப்படியே உள்ள போக போறோம். இதெல்லாம் பக்காவா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ காரை பார்க் பண்ணிட்டு இப்படியே நடந்து உள்ளே போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே போய் பார்ப்போம். அந்த பவனி கிட்டத்தட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்குறோம். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ குருசுமலைக்கு ஆப்போசிட்ல இருக்க குருசடியில் வந்திருக்கோம். இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வார வழியில் ஒரு பவனி பார்த்தோம்ல, அந்த பவனி வந்த உடனே அந்த பவனி கூட அப்படியே குருசுமலை ஏற தொடங்க வேண்டியதுதான். நம்ம அப்படி நிறைய நேரமா வெயிட் பண்ணி இப்போதான் பவனி வந்திருக்கு. இனிமே இந்த பவனி கூட மேல போக வேண்டியதுதான். இன்னைக்கு தான் குருசுமலை ஆரம்பிச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வந்து குருசு மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. கீழே இப்போ தான் கொடியெல்லாம் ஏற்றினாங்க. கொடி ஏற்றினதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இப்போ அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்தாச்சு. வந்து மேலே ஏறி முதல் குருசை தேடி தேடி வந்தோம். பார்த்தப்போ அது 2வது குருசு. முதல் குருசை நாங்கள் மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். 2வது குருசு பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே தொடர்ந்து நடந்து மேலே போய் வரோம். குருசு அங்கே மேலே கைஸ், நீங்கள் இங்கே வரீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இதெல்லாம் கீழே இருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லை. ஏன்னா பேக்லேண்ட் எடுத்து நம்ம தூக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய கிலோமீட்டர் நடக்கணும். அதனால் மேக்ஸிமம் இங்கே பக்கத்துலேயே நிறைய கடை இருக்குது. வர வழியில் எல்லா இடத்துலையும் 2 ஷாப் போட்டிருக்காங்க. சின்ன சின்ன ஷாப் போட்டிருக்காங்க. நீங்கள் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குருசு மலையில் வந்து 5வது குருசுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன சேப்பல் வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சூப்பரான டிசைன்ஸில் பண்ணியிருக்காங்க. இந்த சேப்பலில் வர்றவங்க மேக்ஸிமம் உள்ளவர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க. டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட 14 குருசு இருக்குது. இந்த 14 குருசும் ஏறி மேலே போகும்போது அந்த பெரிய குருசு வரும். அந்த இடத்துல தான் குருசு மலைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இன்னும் மேலே அங்கே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5வது குருசு பக்கத்துலேயே ஒரு பாறையை செதுக்கி மாதாவோட சிலை வரைஞ்சி வச்சுருக்காங்க. மாதா வந்து குழந்தை இயேசுவை கையில் வச்சிருக்க மாதிரி உள்ள சிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இதுக்கு பக்கத்துலேயே வந்து மரத்தை முறிச்ச அப்புறம் அந்த மரத்துக்கு கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சிலையை வந்து மரத்தில் செதுக்கி வச்சிருக்காங்க. அதை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து மேலே ஏறியாச்சு. ரோடு வந்து நார்மலாக தான் இருந்துச்சு, சாதா ரோடு மாதிரி, சிமெண்ட் ரோடு மாதிரி. ஆனால் இனிமேல் போகிற ரோடு ஃபுல்லாகவே ஆஃப் ரோடை விட கொஞ்சம் மிச்சமாக தான் இருக்கும். ஒரு மலைக்கு மேலே ரோடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே மண்ணாக இருக்குது. பாதையை பாருங்க நீங்களே. ஆன்ல தான் இருக்கு. நீ அப்படியே வச்சிருந்தா மட்டும். ஹலோ காய்ஸ், இதெல்லாம் ரோடா இல்லை வேற என்னமா? ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ 8 குருசு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அந்த கிட்டத்தட்ட நம்ம இந்த கீழே நின்று அந்த கீழே இருந்த அந்த குருசடியெல்லாம் தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஏரியா ஃபுல்லாக இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த வார வழியில இங்க ஒரு மணி இருக்கு. இந்த மணியை நம்ம இப்படி அடிக்கலாம். அதுக்கப்புறம் இது கீழே ஏறி இறங்க கூடாது. அங்க கம்பியில வச்சு அடைச்சு வச்சிருக்கு. கிட்டத்தட்ட நாங்க பாதி வரை ஏறியாச்சு. இப்போவே ஃபுல்லா எல்லாரும் டயர்ட் ஆயிடுச்சு. நாங்க மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் தான் நின்றுட்டு இருக்கோம். இன்னும் பேலன்ஸ் வந்தவங்க எல்லாம் பின்னாடி போய் உட்கார்ந்துருக்காங்க. அவனை கரெக்டி காட்டு. எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க உண்டியல் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் போடணும்னு இருந்தா போடலாம். வந்ததுக்காக இதை அடிச்சுட்டு கிளம்புவோம். அடுத்து அப்படியே மேல போலாம். வந்துட்டோம், டயர்ட் ஆயிட்டோம். இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க வந்திருக்கோம். சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காமெடி நம்ம பேச்சு அந்த அங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ காய்ஸ், நம்ம மோரெல்லாம் குடிச்சாச்சு. மோரெல்லாம் குடிச்சிட்டு இப்போ அந்த கடைக்கு நேரம் மேலே தான் நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் இதுல இன்னும் மேலே போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரக்கிங் வேணும்னா இந்த வழியாக போகலாம். நாங்கள் இன்னும் இது வழியாக தான் மேலே போகிறோம். வாங்க பார்ப்போம். നമ്മളിങ്ങനെ പകുതി ദൂരം വന്നു പെട്ടിരിക്കുകയാണ്. 8ാമത്തെ കുരിശ് കഴിഞ്ഞ് 9வது குருசு பக்கத்தில் வந்தோம். பட் என்ன, இங்கே ஏறுறதுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 70% மேலே ஏறியாச்சு. உடனே வந்த எல்லாமே தளர்ந்தாச்சு. எல்லாமே தானே நானும் கூட சேர்ந்து தான் தளர்ந்துருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப டயர்டானதுனால ரெஸ்ட் எடுக்கும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தும் திரும்பவும் நடக்க போகிறோம். ஸோ காய்ஸ், கிட்டத்தட்ட 2 மணிக்கூராக ஏறி நாங்கள் வந்து 10 குருசு தான் ஏறி இருக்கோம். வழி வந்து ரொம்ப மோசம். அதனால தான் இவ்வளோ நேரம் ஆச்சு. இல்லைன்னா இப்போ முடிச்சிருக்கலாம். இன்னும் ஒரு 4 குருசு பாக்கி இருக்குது. அதான் ஒரு ரியலாக ஒரு மலையில் வந்து ட்ரக்கிங் பண்ணணும்னு எதிர்பார்த்து வரவங்களுக்கு இந்த குருசு மலை பெஸ்ட் பிளேஸு. இது வந்து ஏப்ரல் 6 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 16, 17, 18 அந்த 2 நாளைக்கும் மட்டும் இருக்கும் இந்த வருஷத்துக்கு. 2025 நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது வந்து
ஏறி பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலியாக வந்து நிறைய பேர் ஃபேமிலியாக வந்து சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து ஏறி பார்க்குறாங்க. ரொம்ப எல்லாமே நல்லா கஷ்டப்பட்டு தான் ஏறுறாங்க. ஆனால் அது வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு. കാണില്ല മിന്നാ മിനുങ്ങ പോലെ തന്നെ இந்த இடம் வேற ரகம். ഗായ്സ് കിട്ടത്തിട്ട് വന്നിട്ടോ. இந்த சைடு கேற இது നമുക്ക് കയറ് தேவையில்லை. கயறு பிடிச்சி இறங்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படி குருசுமலை மேலே டாப்பில் ரீச் ஆயாச்சு. இந்த இடமே வைப்பு சூப்பராக இருக்குது. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு ஒர்த்தான பிளேஸு. ஓகே, நாங்கள் இனி அப்படியே கிளம்ப போகிறோம். க்யூவில் நிறைய ஆட்கள் நிற்காங்க. அப்படியே திருப்பி எல்லாரும் காட்டு. ஸோ காய்ஸ், இங்கே மேலே வந்தாச்சு. என்னன்னா, கீழே இருந்து வரும்போது இன்ட்ரெஸ்டாக வந்தவங்க மேலே வந்து அவங்க நிலைமை எப்படின்னு பாருங்க. ஹாய். இங்கே வந்து எல்லாருமே டெட் பாடி. നമ്മൾ ഇറങ്ങിക്കൊണ്ടിരിക്കണം. പാതി ദൂരത്തിന്റെ താഴെ എത്തിയിരിക്കുന്നു. அப்படி குருசுமலை ஏறி இறங்கிட்டு டயர்டானதுனால ஜூஸ் குடிக்க வந்துருக்கோம். புளிக்கு சர்பத் குடிக்க போகிறோம். ஸோ காய்ஸ், அப்படி நம்ம கீழே வந்தாச்சு. காலு 2 டான்ஸ் ஆடுது. சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே இறங்கிட்டோம். ரொம்ப ஒரு தடுமாற்றம். கீழே வரைஞ்சாச்சுன்னு நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.